குவைத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியானதாக தகவல். 90 பேர் மீட்பு. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரம். G7 மாநாட்டில் பங்கேற்க நாளை இத்தாலி செல்கிறார் பிரதமர் மோடி. 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணம். பாஜக ஆட்சியில் தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிடுபவர்கள் பிடிபடாதது ஏன்? காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கேள்வி. விருதுநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக புகார் அளிக்க டெல்லி சென்ற விஜய பிரபாகரன் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு. 40க்கு 40 வெற்றி பெற்று என்ன பயன் என எதிர்க்கட்சி கேள்வி கேட்பது தோல்வியின் புலம்பல். இந்தியா கூட்டணி வெற்றி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அப்துல் நசீர். சந்திரபாபு நாயுடுவை கட்டியணைத்த பிரதமர் மோடி வாழ்த்து. ஒடிசாவில் பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதல்வராக பதவியேற்பு. ஜனதா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. காங்கிரஸ் கட்சிக்கு தோழமை கட்சிகளுடன் எவ்வித பிரச்சனையும் இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டமன்ற கூட்டத்தொடரை 9 நாட்கள் மட்டுமே நடத்த அதிமுக எதிர்ப்பு. விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்த பின்னர் 100 நாட்கள் வரை கூட்டத்தொடரை நடத்த வலியுறுத்தல். நீர் இருப்பு குறைவால் மேட்டூர் அணை இன்று திறக்காததால் விவசாயிகள் வேதனை. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு என தகவல். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர 2,09,645 மாணவர்கள் விண்ணப்பம். ஜூலை 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியீடு. நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு ஜூன் 28ஆம் தேதி முதல் இறுதி விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈஷா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள மின்தகன மேடையை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதர் தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தில் ஆய்வு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை நேரில் சந்தித்து ஆறுதல். குவைத் நாட்டு தீ விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.